அதுக்காக தான் நான் உன்னை அனுப்புறேன். நீ உடனே கிளம்பி மினிஸ்டரை போய் பாரு. நான் ஏற்கனவே அவர்கிட்ட எல்லாம் பேசிட்டேன். நீ ஆர்டரை வாங்கிட்டு போலீஸோட வா. ஓகேமா. போ. கோதண்டம், எனக்கு ஆரம்பத்துல இருந்து கூட சந்தேகம் இல்ல. ஆனா எப்போ அந்த ரூம் கதவை திறக்கவே கூடாதுன்னு நீ பிரச்சனை பண்ணியும் எனக்கு அப்பவே சந்தேகம் அதிகமாயிடுச்சு. கண்டிப்பா சில உள்ளதான் இருக்கும்னு தோணுச்சு. அதான் என் பையனை விட்டு ஆர்டரை வாங்கிட்டு வர சொன்னேன். என்ன சொன்ன? எங்க சித்தி தான் அந்த சிலை எடுத்தாங்களா? அத ஆத்தாவே வந்து சொல்லிட்டாங்களா? இங்க பாருங்க, எல்லாரும் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. உங்க நம்பிக்கையெல்லாம் பொய்யாக்கிறதுக்காக நான் அந்த ரூம் கதவை திறக்கணும்னு சொல்லல. அந்த ரூம்குள்ளதான் பல மர்மங்கள் ஒளிஞ்சிருக்கு. அத திறந்தாதான் எல்லா உண்மையும் வெளியே வரும். அதெல்லாம் முடியாது. நீங்க போலீஸோட வந்தாலும் சரி, ராணுவத்தோட வந்தாலும் சரி, அந்த அறை கதவை நாங்க திறக்க விட மாட்டோம். அந்த கதவை திறந்தா பெரிய தெய்வ குத்தமாயிரும். ஆமா, அந்த அறைக்குள்ள என்ன இருக்குன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அது எங்க ஊரு கட்டுப்பாடு. கண்டிப்பா திறக்கவே விட மாட்டோம். ஏங்க இங்க பாருங்க, அந்த கதவை திறக்கிறதுக்கு ஆர்டர் இருக்கு. நீங்க சம்மதிச்சாலும் சம்மதிக்கலனாலும் கண்டிப்பா நாங்க திறப்போம். எங்க எங்களை மீறி அந்த கதவுல கை வைங்க பாப்போம். அப்புறம் நடக்கிறத வேற பாத்துக்கோங்க. நிறுத்துங்க. அந்த கதவை திறந்த ஊருக்கு ஏதாவது ஆயிடும்னு நீங்க பயப்படுறீங்க. அந்த பயத்தை பயன்படுத்தி தான் இங்க தப்பு நடந்துகிட்டு இருக்கு. நான் நிச்சயமா சொல்றேன், காணாம போன அம்மன் சிலை அந்த அறைக்குள்ளதான் இருக்கு. அப்படி இல்லனா நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். இந்த ஒரு முறை என்ன மன்னிச்சிருங்க. அம்மா, நான் நம்புறேம்மா. அப்படி நீங்க சொன்னது உண்மையா இருந்தா அந்த ஆத்தா நிச்சயமா இந்த ஊரை தண்டிக்க மாட்டா.